வணக்கம். நான் நெல்லை கார்த்திகா ராஜா. என் நெஞ்சுக்கு நெருக்கமான கவிஞர் கல்யாண்ஜி அவர்கள் தன்னுடைய வார்த்தைகள்ல அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த உலகத்தில் இரண்டே கரங்கள் தான், ஒன்று பற்ற கொடுப்பது, மற்றொன்று பற்றி கொள்வதுன்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி, அதுலயும் உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது தன்னை மகிழ்விப்பதில் அல்ல, பிறரை மகிழ்விப்பதில் தான் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி எஃப்எம் அப்படிங்கறது மூலமா பிறரை மகிழ்விக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை மகேந்திரன் சகோதரர் நடத்திட்டு இருக்காங்க. அதுல நானும் ஒரு அங்கத்தினரா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. சிலப்பதிகாரம், மகாபாரதம், ராமாயணம், திருப்பாவை போன்ற ஆன்மீக இலக்கியங்களுடைய கதாபாத்திரங்களுடைய பதிவுகள், விழாக்கால நாள் பதிவுகள்னு சொல்லிட்டு பல வருட காலமாக மகிழ்ச்சி எஃப்எம்ல நான் பல பதிவுகளை கொடுத்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. தெய்வத்தால கூட முடியாத காரியம் சில உண்டு, ஆனா முயற்சி இருந்ததுன்னு சொன்னா எல்லா காரியமும் கைகூடும்னு சொல்லிட்டு வள்ளுவர் அழகா தன்னுடைய குரல்ல சொல்லியிருப்பாங்க. தெய்வத்தார் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தன் முயற்சியின் மூலமா மகிழ்ச்சி எஃப்எம் இந்த அளவுக்கு சிறப்பா இயங்கிட்டு இருக்கு. அதுல நானும் கூட பயணிக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இன்னும் பல பல புதிய நிகழ்வுகளை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. விழா காலங்கள்ல போட்டிகள் நடத்தி கட்டுரைகள், கவிதை, பேச்சு என்று எல்லாத்துக்கும் அவங்க விருதுகளும் கட்டுரைக்கு சான்றிதழ்களும் அழகா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆர்ஜேக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாம பாடல்கள் மட்டும் மகிழ்ச்சி எஃப்எம்ல கேட்கறது இல்லைங்க, பல்சுவை நிகழ்ச்சிகளும் சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி எஃப்எம் இன்னும் பல வருடம் தொடரணும், அதுல நானும் பயணிக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். அன்பான வாழ்த்து.